ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட்டாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியா அப்போனா உங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எத்தனை மந்த்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரெக்னன்சி ரிலேட்டடான போட்ட ஒரு வீடியோக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்போது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். ஸோ யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா அப்பனா உங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிம்டம்ஸ் பற்றி இப்படியெல்லாம் நடக்குமா, ப்ரெக்னென்சியில் இப்படியெல்லாம் இருக்குமா, இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாமா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்னோட ப்ரெக்னென்சியில் எனக்கும் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சிம்டம்ஸும் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெக்னென்சியை வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக வந்துட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர், செகண்ட் ட்ரிமெஸ்டர், தேர்ட் ட்ரிமெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 இதுலையுமே வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து தெரியும், ஸோ எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டடான வீடியோ தான் இது. அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி உங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு 3 months வந்துட்டு ப்ரெக்னென்சியில் என்னென்ன நடக்கும், என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ என்னோட ப்ரெக்னென்சியில் ஃபர்ஸ்ட் 3 months எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகஸ்ட் 11th தான் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோட பீரியட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9th. ஆகஸ்ட் 9th 3 days தள்ளி ஆகஸ்ட் 11th வந்து நான் செக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிச்சு. அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக தான் இருந்துச்சு. ஸோ 3rd day வந்து எனக்கு பாசிட்டிவ் காட்டிடுச்சு. அதிலிருந்து ஒரு 6 days கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 11th வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ். ஆகஸ்ட் 17th வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்து காட்டும். ஸோ எனக்கு வந்துட்டு வாமிட்டிங் இருந்துச்சு, அதே மாதிரி டயர்ட்னஸ் இருந்துச்சு. இது எல்லாத்த விடையும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 days முன்னாடி இருந்து எனக்கு ஃபீவர் ரொம்ப இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபீவர் வந்துட்டு ஒரு 2 to 3 days அதே மாதிரி டயர்ட்னஸ் வந்து ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு 3rd month வந்து பார்த்திங்கன்னா டயர்டு இருக்கும், அதே மாதிரி வாமிட்டிங் இருக்கும், ரொம்ப ஃபீவர் வர மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு தலை சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து வெளியே காட்டும். புளிப்பு அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஆரஞ்சு அந்த மாதிரியான, சாத்துக்குடி அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வாமிட்டிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் தான் நான் சாப்பிட்டேன். இருந்தாலுமே உங்களுக்கு வாமிட் வரும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்காது, சுத்தமாக பசிக்காது. ஸோ வாமிட்டிங்கும் இருக்கும், பசியும் எடுக்காது. ஸோ ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு 3 monthsக்கு நீங்கள் ரொம்பவே வெயிட் லாஸ் ஆவீங்க. நான் வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 38 kg இருந்தேன். அந்த ஒரு ஃபஸ்ட்டு 3 to 4 months வந்து பார்த்திங்கன்னா என்னோட வெயிட் 35 34 வரைக்குமே கூட போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4 kg வந்துட்டு நான் வெயிட் லாஸ் ஆகிட்டேன். தென் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கொடுக்குற எல்லா மெடிசனையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க, அதே மாதிரி கால்சியம் அயன் டேப்லெட் கொடுப்பாங்க. அது 3ஐயும் எந்த காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஸோ லாஸ்ட் டைம் நான் அது ரிலேட்டடான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஏன் நம்ம இந்த டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த டேப்லெட் வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, நீங்கள் கம்பல்சரி அது சாப்பிட்டே ஆகணும். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனேயே வந்துட்டு ஒரு 2 to 3 daysக்குள்ளேயே நீங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்த்தே ஆகணும். வீட்டில் ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லுவாங்க 3 months கழித்து போய்க்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுமே வந்து ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கேன் எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்கேன், பேபி வந்துட்டு இருக்காங்களா, கரெக்டான இடத்துல இருக்காங்களா, வந்துட்டு யூட்ரஸில் தான் பேபி இருக்காங்களா, இல்லை யூட்ரஸ் பக்கத்தில் அந்த டியூப்பில் வந்துட்டு எங்கேயாவது பேபி இருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்கேன். ஸோ தயவு செஞ்சு ரொம்ப டிலே பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகவே போகாதீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதோ ஹாஸ்பிட்டல் போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd மந்த்து கழிச்சு நீங்கள் போகிறீங்க, இல்லை 2nd மந்த்தெல்லாம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் போக போக குழந்தை வந்துட்டு க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்துட்டு சப்போஸ் டியூப்ல இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடணும். ஸோ அதனால கன்ஃபார்ம் பண்ணதுமே ஹாஸ்பிட்டல் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு போயிடுவோம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்ன தெரியும், எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பேபியோட மூமெண்ட் எல்லாம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 மந்த்ஸுக்கு மேலேயே வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் செக்கப் போகும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க, கேட்கறது கூட நல்ல விஷயத்த மட்டும் கேளுங்க, அதிகமாக சீரியலெல்லாம் பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிற ஒவ்வொன்றும் குழந்தை வந்து லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு 4 மந்த்ஸுக்கு மேலே அப்படிங்கும்போது நல்லது அதிகமாக நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்துட்டு எப்படி சொல்கிறது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவிட்டியாக வந்துட்டு எப்போவுமே யோசிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்டையுமே வந்துட்டு நல்ல விஷயங்களை வந்துட்டு பேசி தெரிஞ்சுக்கோங்க. நிறையா வந்துட்டு புக்ஸ் எல்லாம் படிங்க. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைக்கு நாலேஜ் வளர்த்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து மென்டலி ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாமே வந்து புதுசு தான். ஸோ புது புது அனுபவங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற, இப்படியெல்லாம் உனக்கு மட்டும்தான் நடக்குமா, நீ மட்டும்தான் அதிசயமாக புள்ள பெக்கிறியா, நிறைய பேர் வந்து சொல்லி நானே வந்து கேட்டிருக்கேன். ஸோ என்ன யாரும் அப்படி சொன்னது கிடையாது. பட் ஆனால் நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, ஏன் இதெல்லாம் உனக்கு மட்டும்தான் நடக்குது, இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தவங்க உடம்பு எல்லாரும் உடம்பும் பாடியும் வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ அதனால அவங்கள புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அப்போ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டே பிடிக்காம போயிடும். அதே மாதிரி ஏதாவது சமைக்கிறதோட அந்த தாளிக்கிற ஸ்மெல்லெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வாமிட் வந்துடும். ஈவன் டிவியில் ஆட் பார்த்தா கூட வாமிட் வரும். எனக்கு அப்படியெல்லாம் இருந்திருக்கு. எதுவுமே தண்ணி கூட குடிக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6th மந்தோட வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் செகண்ட் ட்ரைமஸ்டர். இப்போது 3rd ட்ரைமஸ்டருக்குள்ளே போடலாம். 3rd ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7th மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் சொல்லுவோம். ஸோ இந்த 7th மந்த் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து பெரிய லெவலில் வந்து இருக்காது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், டெலிவரி அன்னைக்கு வரைக்குமே எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மந்த் இருந்த மாதிரி கிடையாது. ஸோ எப்போவாவது ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குமே தவிர கண்டினியூஸாக வந்து வாமிட்டிங் வந்து இருக்காது. ஸோ 3rd ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைம். ஸோ பேபியோட மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும். உங்களுக்கு நல்லா அது ஃபீல் பண்ண முடியும். கால் வீங்கும். அதே மாதிரி பேக் பெயின் ரொம்ப இருக்கும். ஸோ ரொம்ப பேக் பெயின் இருக்கும். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் எந்திரிக்க தோணாது. காலையில் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும், எந்திரிக்கவே தோணாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அளவுலையுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க 3rd ட்ரைமஸ்டரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெலிவரி வந்து நெருங்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணணும். என்னதான் ஒர்க் அவுட் பண்ணி எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் வீட்டு வேலை செஞ்சாலும் 100% உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே டவுட் தான்.
யூட்ரஸ் வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பேபி வந்து வயிற்றுக்குள்ளேயே வந்துட்டு மோஷன் போயிட்டாங்க அப்படின்னாலும் நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க, சி செக்ஷன் தான் இது சூஸ் பண்ணுவாங்க. கழுத்தில் வந்து கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலுமே ட்ரை பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் அதிகமாக வந்து சி செக்ஷன் கிட்ட தான் போவாங்க. ஸோ அதனால நீங்கள் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே நீங்கள் விட்டுருங்க. ஆனாலும் உங்கள் உடம்ப வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு 3rd trimester நல்லாவே வாக்கிங் போங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட கடமைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணுங்கள். என்ன நடக்குமோ அது நடக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8th மந்த்தெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க டெலிவரிக்கு. ஸோ டாக்டர் ஒரு டேட் கொடுப்பாங்க, 100% அந்த டேட்டில் தான் வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா April 20 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு டெலிவரி ஆனது March 20. ஸோ April 18 கொடுத்துருந்தாங்க, March 20 எனக்கு டெலிவரி ஆச்சு. கிட்டத்தட்ட 1 month டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன டேட்லேயே ஆகும்னு சொல்ல முடியாது. அதே டேட்டில் ஆகலாம், முன்னாடி ஆகலாம், அதுக்கப்புறம் ஆகலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து எப்போவுமே ப்ரிப்பேராக இருங்க. ஸோ டெலிவரி டேட் நெருங்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் சொல்லுவாங்க குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எதுவும் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இப்போ எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. ஸோ நானுமே வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து சிஞ்சுக்காக எல்லா திங்ஸுமே வந்து வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சேன். நெக்ஸ்ட் டே அதை வாஷ் பண்ணி போடணும், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சிஞ்சு அன்னைக்கு நைட்டே வந்து பிறந்துட்டாங்க. ஸோ அதனால என்னால் அந்த இது எதுவும் பண்ண முடியல. நான் அது வீடியோலாம் எடுக்கணும்னு கூட நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக்கை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம எல்லாமே வந்து பண்ண முடியாது, சடனாக டெலிவரி அப்படிங்கும்போது. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வாங்கி வச்சுருந்தும் கூட எனக்கு அங்கே டெலிவரி ஆகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. உங்களோட மெடிக்கல் ரிலேட்டடான அந்த ஃபைல் எல்லாமே தனியாக செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேபிக்கானது தனியாக ஒரு பேக்கில் வந்து ஒரு பேக் ஏதாவது ரெடி பண்ணி அதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஒரு டைமில் வந்துட்டு நீங்கள் ஓடாமல் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்துட்டு வரும். ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புதுசாக இருக்கும். புதுசாக நம்ம லைஃப்பில் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ரெக்னென்சி ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட்டாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். ஸோ அது வந்து திரும்ப கிடைக்காது. ஸோ அதனால சொல்கிறேன் அப்படி. ஆனால் என்னோடய ப்ரெக்னென்சி பீரியட் அப்படிங்கிறது வந்து என்னால் எதுவுமே என்ஜாய் பண்ணவே முடியலை. எதுவுமே சீரியஸாக எனக்கு யோசிச்சு பார்த்தா கூட எதுவுமே எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு நான் வீக்காக இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எனக்கு எதுவுமே ஞாபகமே வரல. பட் ஆனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ரெக்னென்சி ஜேர்னியை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ எத்தனை மந்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வரும். அப்போ இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.